ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம 5th டே ஆஃப் சீரீஸ் 26க்கு வந்திருக்கோம். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸசைசஸுமே இங்கே இருக்க ஃபேட்டெல்லாம் டார்கெட் பண்ணி குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் போட்டுட்ருக்கேன். 4 எக்ஸசைஸ் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. இன்றைக்கி 5th டேங்கிறதால 5வது எக்ஸசைஸ். பட் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா எல்லா எக்ஸசைசஸும் கீழே படுத்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு, எங்களால் கீழே படுக்க முடியாது, அதனால் நின்ற மாதிரியான சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதால இன்றைக்கி கீழே படுக்க முடியாமல் நின்றுட்டே பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும் எக்ஸசைஸ் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். சிம்பிளாக இருந்தாலும் அது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். ஸோ இந்த நின்றுட்டே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல காலை கொஞ்சமாக பிரித்து நின்றுக்கோங்க. நின்றுட்டு நம்ம காலில் இருக்கிற பாதத்தை தொட ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே என்னோடய சில சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோ டச்சிங்ஸ் பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எடுத்தோடனே குனிஞ்சா வராது. நல்லா கையை பிரிச்சுக்கோங்க. ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரும்போது தான் நமக்கு தரையை ஈஸியாக டச் பண்ணிட்டு வர முடியும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதும் கையை நல்லா மேலே நீட்டி உடம்பை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சைடு ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ்ன்றதால நேராக குனிய போகிறது இல்லை, சைடில் போய் தான் டச் பண்ண போகிறோம். பாருங்கள், கையை நல்லா தூக்கிட்டேன்னா அப்படியே வளைங்க உடம்பை போயிட்டு டோஸை டச் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். அப்படியே மேலே அவ்வளோதான். ஸோ இப்படி ட்ரை பண்ணுங்கள். எடுத்தவனையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கீழே வரைக்கும் டச் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு சைடில் போங்க. உடம்பு சைடில் போய் தான் டச் பண்ணணும், முன்னாடி வந்து டச் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் கையை ஃபுல்லாக தூக்கி அப்படியே சைட்ஸில் போய் எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு காலை டச் பண்ணிவிட்டு மேலே. இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை பண்ணுவோம். ஓகே, சைடில் உடம்பை வளைக்கணுமே தவிர இப்படி முன்னாடி வந்து இப்படி தொடக்கூடாது. அந்த கட்டாயம், அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பக்கம் ஒரு 4-5 தடவை பண்ணிட்டோம்னா இப்போ இன்னொரு சைடை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பாருங்கள், கையை ஃபுல்லாக தூக்கி வச்சுக்கிறேன். ஓகே, உடம்பை நல்லா நீட்டிக்கோங்க. அப்படியே கீழே போங்க. எவ்வளோ தூரம் டச் பண்ண முடியுமோ டச் பண்ணிவிட்டு மேலே வரலாம். ஓகே, அந்தந்த தடவை எவ்வளோ தூரம் வர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்தால் போதும். எடுத்தவனுமே ரொம்ப கீழே வரைக்கும் போகணும்னு நினைக்காதீங்க. ஓகே, எனக்கு இவ்வளோ தான் முடிஞ்சதுன்னா அவ்வளோதான் பண்ண போகிறேன். சில பேருக்கு தர வரைக்கும் போக முடிஞ்சுதுன்னா வெரி குட், அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள். திருப்பி பாருங்கள், கையை இப்படி பிரித்து வச்சுக்கிறோம். காலையும் நல்லா எவ்வளோ தூரம் முடியுமோ பிரிச்சுக்கோங்க. ரொம்பவும் பிரிக்க வேண்டாம், க்ளோஸாகவும் இருக்குது. இப்போ அப்படியே சைடுக்கு போங்க, டச் பண்ணுங்கள், மேலே வாங்க. நிதானமாக சைடுக்கு போய் டச் பண்ணுங்கள், மேலே வாங்க. ஓகே, ஒரு 5 தடவை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கால் முட்டி இது பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் பக்கில் ஆகக்கூடாது, முட்டி லாக் பொசிஷன்லேயே இருந்து பண்ணணும். ஓகே, திருப்பி ஒரு 2 தடவையாவது பண்ணலாம். ஒரு வாட்டி கீழே வரைக்கும் போக முடியும், ஒரு தடவை மேலே வரைக்கும் தான் போகும், பரவாயில்ல. ஆனால் கீப் ட்ரைங். ஓகே, அவ்வளோதான். 5 டைம்ஸ் பண்ணிட்டோம். இதுவே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு சிம்பிள் வேரியேஷன் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி பிரித்து நின்றுக்கோங்க காலை. அதுக்கப்புறமா இது வரைக்கும் பெண்ட் பண்ணால் கூட போதும், ஆனால் கை காலுக்கு பின்னாடி போயிட்டு வரணும். அவ்வளோதான். இப்படி சைடில் மட்டும் இல்லை. பாருங்கள், 1 ஃபஸ்ட்டு இந்த வேரியேஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுத்தது அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, நல்லா பெண்ட் பண்ணி கையை பின்னாடி வரைக்கும் கொண்டு போயிட்டு திருப்பி மேலே கொண்டு. ஓகே, அவ்வளோ. ஸோ தட் இந்த இருக்கிற சைடில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் புல் பண்ணுறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு 5 தடவை 2 பக்கமும் சைடில் பெண்ட் பண்ணணும். முன்னாடி வந்து பெண்ட் பண்ணாதீங்க. எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக நின்று அப்படியே சைடில் போயிட்டு மேலே வரும். இதை கூட ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது ஃபஸ்ட்டு நான் காமிச்சது பண்ணுவோம். ஓகே, அவ்வளோ. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ சிம்பிளான சைட் ஃபேட் ரிடக்ஷனுக்கு எக்ஸசைஸ் நான் போட்டிருக்கேன் 2 வேரியேஷனோட. இன்றைக்கெல்லாம் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு ரேப்அப் டேங்கிறதால இந்த சீரீஸில் போட்ட 5 நாள் எக்ஸசைசஸையும் சேர்ந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய் பாய்.